viewers, welcome back to my channel. இந்த கூட 2 roll யூஸ் பண்ணி பிஸ்கட் நாட்ல 2x2 பேட்டர்ன்ல டைமண்ட் டிசைன் போட்டிருக்கேன். இது வந்து போன டுட்டோரியல்ல நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு இந்த டுட்டோரியல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கூடைக்கு வந்து பொருத்தமான ஹேண்டில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கறது பார்க்கலாம். இது வந்து நல்ல பிக் சைஸ் கூடையா இருக்கு. அதனால இதுக்கு வந்து 5 வயர் யூஸ் பண்ணி ஹேண்டில் போட போறேன். 5 வயர் யூஸ் பண்ணி ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஸ்டஃப் வயர் எதுவும் வைக்க தேவையில்லை. நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் வந்து ஸ்டஃப் வயர் வச்சு விதவிதமான ஹேண்டில்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஸ்டஃப் வயர் இல்லாமல் 5 வயர்லேயே இந்த மாதிரி திக்கான ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இது போடுறது டிஃபிகல்ட் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து 2 வயர்லையும் 3 வயர்லையும் ஹேண்டில் போட்டு பழகிருந்தீங்க அப்படின்னா தான் இந்த ஹேண்டில் வந்து ஈஸியாக போட முடியும். அதனால நான் போட்டிருக்க 2 வயர் ஹேண்டில், அதுக்கப்புறம் 3 வயர் ஹேண்டில், இந்த 2 டைப் ஹேண்ட்லையும் நீங்கள் வந்து நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஹேண்டில் போட்டு பழகுங்க. அதோட லிங்க் வந்து மேலே வர ஐ பட்டனில் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். இதுக்கு வந்து 5 வயர் கட் பண்ணியிருக்கேன். ஹாஃப் ஒயிட்டில் 3 வயரும், ஆரஞ்சு கலரில் 2 வயரும் நான் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒவ்வொரு வயரும் 6 அடியில் நான் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த மாதிரி சென்டரில் 2 ஹாஃப் ஒயிட் டைமண்ட் வருது. அதனால இந்த 2 டைமண்ட்லையும் நம்ம ஹேண்டில் போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரைட் சைடு இருக்கிற டைமண்டில் ஒயரை இன்செர்ட் பண்ணிட்டு லாஸ்ட் முடிக்கும் போது லெஃப்ட் சைடில் இருக்கிற டைமண்டில் இன்செர்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு 2 லைன்ஸ் விட்டு இந்த இடத்துல இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஹோல்குள்ள இந்த 5 வயரையும் இன்செர்ட் பண்ணிட்டு அடுத்த ஹோல் வழியா வெளியே எடுத்துடலாம். இப்போ வந்து நமக்கு 10 வயர் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த 10 வயரையும் ஈக்குவலா வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2 சைட்லயும் இருக்கிற வயரை ஈக்குவலா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்னா சேர்த்து வச்சு ஈக்குவலா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் குறைவாகவும் இருந்தாலும் நம்ம ஹேண்டில் போட முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து ஹேண்டில் போடுறதுக்காக நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹாஃப் ஒயிட் கலர்ல இருக்கிற ஒயர்ல எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா ஒயரையும் அரேஞ்ச் பண்ணாதான் நீங்க வந்து ஹேண்டில் போட முடியும். ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை எடுத்துட்டு கீழே வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ரைட் சைட்ல இருக்கிற ஒயரை அதுக்கு மேல வச்சிடலாம். இப்போ நமக்கு எக்ஸ் ஷேப் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஒயரை இந்த மாதிரி மேல வச்சிடலாம். அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்கிற க்ரீம் கலர் ஒயர் எடுத்துட்டு இந்த மாதிரி மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே வைக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பின்னல் மாதிரி ஷேப் நமக்கு கிடைச்சிருக்கு. இனி அடுத்து லெஃப்ட் சைடில் இருக்க 3வது ஒயர் எடுத்துட்டு மேலே கீழே இந்த மாதிரி வச்சிடலாம். அதுக்கப்புறமா ரைட் சைடில் இருக்கிற ஒயர் எடுத்துட்டு மேலே கீழே அதுக்கப்புறம் மேலே. இப்போ பாருங்க, க்ரீம் கலர் ஒயர் எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. இனி அடுத்து ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயர் எடுத்துட்டு மேலே அதுக்கப்புறமா கீழே அதுக்கப்புறமா மேலே. இப்போ இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்து ரைட் சைடில் இருக்கிற ஒயரை எடுத்துட்டு மேலே கீழே மேலே கீழே. இதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நமக்கு வரணும். ஒரு தடவை மேலே வச்சோம்னா அடுத்த ஒயரில் கீழே வைக்கணும். இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணணும். அடுத்து லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரையும் அதே மாதிரியே இந்த ஒயருக்கு கீழே வச்சிடணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம போட்ட ஒயரில் வந்து மேலே இருக்குது. அதனால இந்த ஒயர் கீழே வச்சுட்டு மேலே கீழே அதுக்கப்புறம் மேலே. இப்போ இந்த 4 ஒயர்லையும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்து ரைட் சைடில் இருக்கிற ஒயரை பாருங்க. இப்போ இந்த ஒயரில் வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒயர் வந்து கீழே இருக்குது. அதனால இந்த ஒயருக்கு மேலே வச்சிடலாம். மேலே கீழே மேலே அதுக்கப்புறமா கீழே அதுக்கப்புறமா மேலே. இப்போ வந்து 10 ஒயரையும் நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதை நல்லா டைட்டாக இழுத்துக்கலாம். பாருங்க நல்லா பெரிய சைஸ் ஹேண்டிலாக வரும். இனி வந்து நம்ம போட ஆரம்பிக்கலாம். நம்ம போட ஆரம்பிக்கும் போது எந்த பக்கத்தில் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற டவுட் இருக்கலாம். அதுக்காக இந்த டீட்டெயில் சொல்கிறேன். இப்போ இந்த 2 சைட்லையும் இந்த மாதிரி அட்டாச் ஆகிருக்கு பாருங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒயர் வந்து மேலே இருக்கு. இந்த சைடில் வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒயர் வந்து கீழே இருக்கு. ஸோ அதனால மேலே இருக்கிற ஒயர் இருக்கிற பகுதியை தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த ஒயரை வந்து எடுத்துட்டு பின் பக்கமாக எடுத்துட்டு போகணும். பின் பக்கமாக எடுத்துட்டு போயிட்டு
கை விடாம நீங்க போடணும். கை விட்டுட்டீங்க அப்படின்னா பிரிஞ்சிடும். இந்த லாஸ்ட் ஒயர் இருக்கு பாருங்க, அதை விட்டுறலாம். இந்த 4 ஒயர்ல மட்டும் போடலாம். இப்போ இந்த 4th ஒயருக்கு மேலே வைக்கணும், 3rd ஒயருக்கு கீழே வைக்கணும், 2nd ஒயருக்கு மேலே வைக்கணும், 1st ஒயருக்கு கீழே வைக்கணும். திரும்பவும் நம்ம லெஃப்ட் சைடே வந்தாச்சு. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரை எடுத்துட்டோம் இல்லையா? இப்போ இந்த இடத்துல நமக்கு முன்னாடி ஒயரில் வந்து லாக் கிடச்சிருச்சு. அதனால ரைட் சைடில் இருக்கிற ஒயரை எடுத்துக்கலாம். ரைட் சைடில் இருக்கிற ஒயரை எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு சேம் இதே பேட்டர்ன் தான். மேலே கீழே மேலே கீழே. இப்போ 4 ஒயர்லையும் நம்ம போட்டாச்சு. திரும்பவும் ரைட் சைடே வச்சாச்சு. இதே தான் வந்து நம்ம ரிப்பீட்டாக போட்டே வரணும். வேற எந்த சேஞ்சஸும் இல்லை. ஒரு பக்கம் வந்து லெஃப்ட் சைடு போட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ரைட் சைடு போடணும். இப்போ 2 நாட் வந்து நான் போட்டுட்டேன். இனி இந்த ஹேண்டில் கூடையோட அட்டாச் பண்ணலாம். நம்ம தனியாக துண்டு ஒயர்லாம் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்படியே கூடையோட அட்டாச் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து ஹேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இனி அடுத்து போட போகிறது வந்து லெஃப்ட் சைடு இல்லையா? அதனால லெஃப்ட் சைடு ஒயரை எடுத்துட்டு இந்த மாதிரி அதுக்கு நேர் இருக்கிற ஹோலில் வந்து உள்ளே விட்டுறணும். உள்ளே விட்டுட்டு அடுத்து இருக்கிற ஹோலில் வந்து வெளியே எடுத்துடணும். அடுத்த ஹோலில் தான் வெளியே எடுக்கணும், தள்ளி எடுக்கக்கூடாது. அடுத்த ஹோலில் எடுத்தோம் அப்படின்னா தான் இந்த ஹேண்டில் வந்து கூடையோட அட்டாச் ஆகி வரும். இப்போ ஒயரை வந்து வெளியே எடுத்துட்டேன். வெளியே எடுத்த பின்னாடி நம்ம வழக்கமாக போடுற மாதிரியே போட்டு வரணும். இப்போ இதுலேயும் அதே மாதிரி லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு 4th ஒயருக்கு மேலே வைக்கணும், 3rd ஒயருக்கு கீழே, 2nd ஒயருக்கு மேலே, 1st ஒயருக்கு கீழே. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு திரும்பவும் லெஃப்ட் சைடே வந்துடணும். இப்போ இந்த ஒயரை இழுத்து நல்லா டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஹேண்டில் வந்து கூடையோட அட்டாச் ஆகிடும். இதை வந்து நல்லா டைட்டாக இழுத்துட்டே போட்டுவாங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து லூஸ் ஆகி ஹேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. நம்ம ஸ்டஃப் ஒயர் எதுவும் வைக்காதனால நம்ம நல்லா டைட்டாக இழுத்து போட்டோம்னா தான் இந்த ஹேண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கும். இனி அடுத்து ரைட் சைடில் இருக்கிற ஒயரை எடுத்து சேம் அதே மாதிரியே போட்டு வரலாம். இந்த கையில் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஹேண்டில் நல்லா ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். ரொம்பவும் ஈஸியும் கூட. அதனால 2 ஒயர் 3 ஒயர் ஹேண்டில்ஸை நல்லா போட்டு பழகுங்க. இப்போ இந்த மாதிரி லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் மாற்றி மாற்றி தான் போட்டு வரணும். அதை கவனமாக பாருங்க. ஒருவேளை எந்த சைடு போடுறது தெரியல, மறந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி 10 ஒயரையும் ஈக்குவலாக வச்சு பாருங்க. இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது இந்த சைடு ரைட் சைடில் இருக்கிற ஒயர் வந்து கீழே இருக்கு, அந்த ஒயரை நம்ம எடுத்துக்கலாம். ஒயர் வந்து கீழே இருக்கும்போது அந்த ஒயரில் தான் போடணும். இப்போ ரைட் சைடு போட்ட பின்னாடி இந்த 2 ஒயரையும் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து ஆரஞ்சு கலர் ஒயர் பாருங்க. 2 சைடுக்கும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் தான் கீழே வருது. லெஃப்ட் சைடில் இருக்கிற ஆரஞ்சு கலர் ஒயர் தான் கீழே இருக்கு. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி பாருங்க. எந்த ஒயர் கீழ்ப்பகுதியில் இருக்குங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒயரில் நம்ம நாட் போட்டுக்கலாம். சுற்றி சுற்றி போட்டுவாங்க. ஒயருடைய லென்த் வந்து எவ்வளோ இருக்கும் அதுக்கு 1/2 ஃபீட் முன்னாடி வரையும் போட்டுவாங்க. அதுக்கப்புறமா இந்த ஹேண்டில் கூடையோட லெஃப்ட் சைடில் அட்டாச் பண்ணணும். சேம் இங்கே எப்படி அட்டாச் பண்ணமோ அதே மாதிரி அட்டாச் பண்ணணும். அதனால வந்து ஒரு 1/2 ஃபீட் இருக்கிற வரையும் இந்த ஹேண்டில் வந்து போட்டுவாங்க. நான் ஹேண்டில் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க இவ்வளோ தூரம் போட்டாச்சு. இனி வந்து இந்த ஹேண்டில் கூடையோட அட்டாச் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயர் தான் நமக்கு கீழே இருக்கு. இந்த ஒயரை இந்த இடத்துல இன்செர்ட் பண்ணலாம். இந்த கூடையோட செகண்ட் லைன் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இன்செர்ட் பண்ணி அடுத்த பக்கம் வழியா வெளியே எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு திரும்பவும் ஒரு 2 நாட்ஸ் போட்டுக்கலாம். 2 நாட்ஸ் போட்டுட்டு
அதுக்கப்புறமா உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுட்டு இந்த ஹோலில் வந்து லெஃப்ட் சைடு வந்து 5 வயர்ஸ் இன்செர்ட் பண்ணுங்க, ரைட் சைடில் வந்து 5 வயர்ஸ் இன்செர்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இன்செர்ட் பண்ணிடுங்க. எந்த இடத்துல ஆரம்பிச்சோமோ அதே லைனில் வந்து இன்செர்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி உள் பக்கமாக இன்செர்ட் பண்ண பின்னாடி ரெண்டு ஒயராக எடுத்து நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு ஒயராக எடுத்து நாட் போட்டுட்டு ஒயர் வந்து எல்லா ஒயரையும் உள்ளே இன்செர்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஹேண்டில் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த ஹேண்டில் போடுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.